அந்த ராமானுஜ நந்தவனத்திலிருந்து துளசி அவர் பறிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு பாம்பு வந்து அவரை கடிச்சிட்டு போயிட்டான். பாம்பு கடிச்சது நல்ல அனந்தாழ்வானுக்கு தெரியும். ஆனா பாம்பு கடிச்சிடுதே அப்படின்றதுக்காக நான் சிறிது நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுத்தாலும் அந்த மாலை கட்டி பெருமாளுக்கு கொடுக்க வேண்டிய கைங்கரியம் எனக்கு தடைப்படும் அப்படின்றதுனாலேயே அந்த பாம்பு கடித்ததை பெரிதுபடுத்தாமல் தாம்பாட்கு அந்த சுவாமி புஷ்கரணி, அதாவது அந்த குளம் இருக்கு இல்லையா, அந்த திருமலையில கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல நீராடி விட்டு மாலையை தொடுத்துட்டு போய் பெருமாள்கிட்ட கொடுத்துட்டாராம். உடனே பெருமாள் கேட்டாராம் அனந்தாழ்வானை பார்த்து, ஏன்பா அனந்தாழ்வா, கொஞ்ச நேரம் முன்னாடி உன்னை ஒரு பாம்பு கடிச்சதே, நீ அதை வந்து கண்டுக்கல, ஆனா நான் உன்னை கண்டுக்கிறேனே, என்ன காரணம் தெரியுமா? அந்த பாம்பு கடிச்சு உனக்குள்ள விஷம் ஏறி உனக்கு உன்னுடைய உயிர் போயிடுத்து அப்படின்னா என்னுடைய உயிராய் இருப்பவன் நீ, எனக்கு உயிரான புஷ்ப கைங்கரியத்தை செய்பவனாக இருக்கக்கூடியவன் நீ, உன்னுடைய உயிர் போயிடுத்துன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேனே, நீயே உன்னை பத்தி ஏன் இப்படி அக்கறை எடுத்துக்காம இருக்க அப்படின்னு பெருமாள் கேட்ட பொழுது அனந்தாழ்வான் சிரிச்சுண்டே சொன்னாராம், என்ன பகவானே எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி கேக்குறீங்க, அந்த பாம்பு கடித்த விஷம் என்பது உங்களுடைய அந்த சுவாமி புஷ்கரிணியில இறங்கி நான் நீராடும் பொழுதே போயிடுத்து. ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான 2 விஷங்கள், அகங்காரம் அப்படின்ற விஷமும் மமக்காரம் அப்படின்ற விஷமும் பகவானே உன்னுடைய பார்வை பட்டால் தானே போகும். இன்னொன்னு சொல்றேன் பெருமாளே, அந்த விஷம் கடிச்சு நான் உயிர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் நீங்க கேக்குறீங்க, என்னுடைய உயிர் போயிருந்தாலும் என்ன ஆயிருக்கும்? விரஜா நதியில் இந்த கட்டை குளித்திருக்கும், விரஜா நதியில் குளித்து விட்டு வைகுண்டத்திற்கு போயிருப்பேன், வைகுண்டத்துல போயும் நான் என்ன பண்ணிருப்பேன் பெருமாளே, வைகுண்டத்துல நீ நிக்கக்கூடிய அந்த திருக்கோலத்தை பார்த்திருப்பேன், அங்கேயும் இதே புஷ்ப கைங்கரியத்தானா தான் நான் பண்ணிருப்பேன். ஆனா இப்ப என்னாச்சு, விரஜா நதிக்கு பதிலாக அதே புனிதமான சுவாமி புஷ்கரணியில நீராடிட்டு திரும்பவும் உனக்கு புஷ்ப கைங்கரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த அனந்தாழ்வான்.